என்னோட 2 செல்ல குட்டிங்களும் நீங்க அழகா சாப்பாடும் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பாட்டு பிரியர், டிஃபன் பிரியர், டிஃபனும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸ்நாக்ஸ் கட் பண்ணதுனால காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, சாப்பாட்டு பிரியர் சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டான். டிஃபன் பிரியர் தோசையும் சாப்பிட்டு ஒரு 2 பீஸ் வச்சுட்டா. ஸ்நாக்ஸ் வைக்காதனால இவ்வளவு உள்ள போயிருக்கு ஈவினிங் கூட்டுக்குள்ள அடையிறதுக்குள்ள. முன்னெல்லாம் காலையிலேயே டிஃபனும் சாப்பாடும் வச்சிருவேன். என்ன பண்ணும், சாப்பிட்டுட்டு 3-4 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடும். கூட்டுக்குள்ள அடையிறதுக்குள்ள ஏதாவது டிஃபன் ஆகுது, இல்லைன்னா ஒரு அப்பளத்தை கூட உடச்சு போட்டு வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு போயிருங்க. 5:40 6:15 வரைக்கும் கூட வந்து உட்காந்துக்குங்க. வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு போகுங்க அழகா. இப்ப ரீசெண்டா வந்து எனக்கு சாப்பாடு சமைக்கிறது டிலே ஆகுறதுனால நான் வந்து கொஞ்சம் டிலேவா வைக்கிறதுனால வந்து உட்காந்து பாக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காலையிலேயே ஸ்நாக்ஸ் வச்சு பழகினதான் இன்னைக்கு அவ்வளவு சண்டித்தனம் பண்ணது. சாப்பாடு பிரியர் ஸ்நாக்ஸ் தான் வச்சாகணும். டிஃபன் பிரியர் எடுத்துட்டு போயிடுச்சு. சாப்பாட்டு பிரியர் 3 மணி வரைக்கும் சாப்பாடு தொடல, ஸ்நாக்ஸ் வைக்கணும். தர்ணா போராட்டம் போட்டு காமிச்சிருப்பல வீடியோ. அந்த ஊஞ்சல்ல விளையாட்டு செம்ம ரவுஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்ப பாருங்க, அழகா கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டான். 2 பேருமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அழகா போயிட்டான். 2 நாள் இப்படி பழகிட்டோம்னா அப்புறம் பழையபடி பழகிருங்க.